அத்தா, இன்னைக்கு என்னத்த டிப்ஸ் சொல்ல போறீங்க? இன்னைக்கம்மா இன்னைக்கு டிஃபன் பாருமா. இன்னைக்கு டிப்ஸுக்கு முன்னாடி டிஃபன் பாரு. இன்னைக்கு முட்டை தோசை நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா பெப்பரெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சாச்சு. அதுக்கு காம்பினேஷனாக நம்ம வீட்டில் கருவேப்பிலை சட்னிமா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பித்தத்துக்கு சாப்பிட முடியல, ஒரு மாதிரி வாய் கசப்பாக இருக்குது, ஜீரணமாகலன்றதுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக கருவேப்பிலை சட்னி முட்டை தோசை பெப்பர் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வாங்க டிஃபன் ரெடி, எல்லோரும் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கலாமா? அது என்னன்னாக்கா, பேஸ்ட்டில் இந்த டேன் இருக்குல்லம்மா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு ஸ்க்ரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா, தயிரும் பச்சரிசி மாவும் அதை தயிரில் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் போட்டு நல்லா அதை பேஸ்ட் பேக் போடும்போதே நல்லா அந்த ஸ்க்ரப்பை போட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. மசாஜ் கொடுத்துட்டு அது ஒரு 1/2 hour அந்த பேஸ்ட்லேயே இருக்கட்டும்மா. 1/2 hour கழித்து திருப்பி ஒரு மசாஜ் கொடுத்து பேஸ்ட் வாஷ் பண்ணுறேங்க. அது சூப்பராக அதை முகத்தில் இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.